வணக்கம், நான் உங்கள் மனோகரன். நாம இன்னைக்கு 28/3/2026 இன்னைக்கு சனிக்கிழமை எட்டயபுரம் ஆட்டு சந்தைக்கு போறோம். வாங்க சந்தைக்குள்ள போய் சந்தை நிலவரம் எப்படி இருக்கு உள்ள போய் பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நம்ம சேனலை முதல்ல பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் பட்டன் அமைக்க ஆள் கொடுங்க. அப்பதான் நாம போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. என்ன பேர் உங்க பேரு? வேணு பாரதி. அண்ணே, நம்ம எந்த ஊர்ல இருந்து இருக்கீங்க? கோவில்பட்டி. கோவில்பட்டி 3 கிடா மாதிரி வாங்கிருக்கீங்க. அழகான பாருங்க, சூப்பரான எல்லாமே பெரிய பெரிய கிடா வாங்கிருக்கீங்க. ஆடு வளர்க்கறது வாங்கிருக்கீங்களே? கோவிலுக்காக வாங்கிருக்கேன் பாருங்க. அழகா ஜம்முன்னு இருக்கும் பாருங்க. எட்டயபுரம் கொடியாடு வாங்கியிருக்காரு, வெள்ளாடு வாங்கியிருக்காரு பாருங்க. சூப்பரா இருக்கு. செவ்வளா வாங்கியிருக்காரு. என்ன எவ்வளவு சொன்னாங்க, எவ்வளவு வாங்கினீங்கன்னு? ஒவ்வொரு ஆறு வாங்கிருக்கீங்க. எவ்வளவு சொல்லிருக்காங்க சொன்னாங்க? 30 மேல சொன்னாங்க. 25 ரூபாய்க்கு முடிச்சிருக்கீங்க. 3 கிடாவை அப்ப 75 ரூபா. ஆமா, அழகா இருக்கு, சூப்பரா இருக்கு பாருங்க. ஜம்முன்னு இருக்கு. பல்லு எல்லாம் தெரியுமாண்ணே? பல்லு 4 பல்லு, இது 2 பல்லு. எல்லாம் அது 2, அந்த 2 பல்லு, இது 4 பல்லு. அப்படியே ஆடுங்கிறாங்க. அழகா இருக்கு பாருங்க. ஜம்முன்னு கொடியாடு இருக்கு பாருங்க. எல்லாமே ஒரு 1 வயசு 1.5 வயசு இருக்குமா? அவ்வளவுதான் இருக்கும். அப்ப ஆடு வளர்க்குறீங்க? அதான் ஆடு அண்ணன் ஏற்கனவே வீட்டுல ஆடு வளர்க்குறீங்க, அதனால ஆடு எல்லாம் டீட்டெயில் எல்லாம் சூப்பரா இருக்கு பாருங்க. சரிண்ணே, எந்த ஊரு நமக்கு? எந்த ஊருண்ணே? நம்ம சேலம் மாவட்டம். சேலம் மாவட்டம். அங்க இருந்து நம்ம சேலத்துல இருந்து வந்திருக்காங்க பாருங்க. சேலம் மாவட்டத்துல எந்த ஊருண்ணே? சேலம் மாவட்டத்துல தலைவாசல். சேலம் மாவட்டத்துல தலைவாசல் அங்க வந்து வந்திருக்காங்க. நம்ம எட்டயபுரம் ஆட்டு சந்தைக்கு கொடியாடு வாங்கிருக்கீங்க. எல்லாமே வளர்ப்பு குட்டியா இருக்கு பாருங்க. சூப்பரான குட்டி. ஒரு 3 மாசத்துல இருந்து 6 மாசத்து குட்டி வாங்கிருக்கீங்க. கிட்டத்தட்ட எத்தனை 4 உருப்படி இருக்கு. 4 ஆடு வாங்கிக்கிறீங்க. எவ்வளவு சொன்னாங்க, எவ்வளவு வாங்கினீங்க? ஒரு குட்டி 10,000 ரூபாய் சொன்னாங்க. சரி, 10,000 ரூபாய் சொன்னாங்க. 10,000 சொன்னாங்க. 4 குட்டியும் 35,000. 4 குட்டி 35 ரூபா. அப்ப 40 ரூபா சொல்லி 35 ரூபா முடிச்சிருக்கேன். ஆமா, அழகான குட்டி. வீட்டுல ஆடு வளர்க்குறீங்களா? எதுவும் 2 குட்டி மட்டும் இருக்கு. அதோட சேர்ந்து வளர்க்குறாங்க. 2 குட்டி ஏற்கனவே வச்சிருக்கீங்க. அதோட சேர்ந்து இந்த ஆடும் சேர்ந்து வாங்கி வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு போறீங்க. நம்ம சேலம் மாவட்டத்துல இருந்து தலைவாசல் கிராமத்துல இருந்து வந்திருக்காங்க. அன்னைக்கு வந்து நம்ம ராஜபாளையம் பக்கம் கிளவிகுளத்துல இருந்து வந்திருக்காங்க. கிளவிகுளம், அதான் கிளவிகுளம். ராஜபாளையத்துல இருந்து கிளவிகுளம் ஊர்ல இருந்து வந்திருக்காரு அண்ணாஜி. நம்ம எட்டயபுரம் ஆட்டு சந்தையில ஆடும் கொடி 2 கிடா மாதிரி ஒரு பொட்டை குட்டி வாங்கியிருக்காரு. அழகான குட்டிங்க, அழகான செம்பரு நம்ம வெள்ளாடு வாங்கிங்க. இது குரலாடானஜி, அழகான குட்டியா வாங்கியிருக்காங்க பாருங்க. அழகான குட்டியா இருக்கு, சும்மா சூப்பரா இருக்கு பாருங்க. இது பல்லு போட்டுக்கானஜி? பல்லு தெரியுமா? பல்லு தெரியுமா அண்ணாஜி? பல்லு தேஞ்சிருச்சு. 2-3 தான் இருக்கு. அழகான குட்டி அண்ணாஜி வாங்கிருக்காங்க. எவ்வளவுக்கு சொன்னாங்க, எவ்வளவுக்கு வாங்கினீங்களா? எவ்வளவுக்கு சொன்னாங்க, எவ்வளவுக்கு வாங்கினீங்க? 30 ரூபாய்க்கு வாங்கிருக்கேன். 2 குட்டியும் ஒரு ஆடு சேர்ந்து 3 சேர்ந்து 30 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. அழகான அவங்களுக்கு ரேட்டு கட்டுப்படியானதுனால அந்த ரேட்ல வாங்கியிருக்காரு. அண்ணாஜி பேர் என்ன பேரு? அண்ணாஜி அண்ணாஜி பேர், உங்க பேரு? லட்சுமண பெருமாள். லட்சுமண பெருமாள் அண்ணாஜி வந்து நம்ம ராஜபாளையம் பக்கத்துல கிளவிகுளத்துல இருந்து வந்து வாங்கியிருக்காங்க. அழகான குட்டியா வாங்கியிருக்காங்க. சூப்பரான ஆடா வாங்கியிருக்காங்க. அண்ணாஜி வந்து ஏற்கனவே வீட்டுல வந்து ஆடு வளர்க்குறாங்க. வெள்ளாடு வளர்க்குறீங்க அண்ணாஜி? வீட்டுல வெள்ளாடு மாடு வளர்ச்சிருங்க. மாடுகள், அதாவது கறவை மாடுகள், பசு மாடுகளா? கறவை மாடுகள் வளர்க்குறாங்க. அதோட சேர்த்து ஆடும் வளர்க்குறாங்க. நம்ம பேர் என்னாச்சு? பாண்டி அண்ணன் வந்து நம்ம எந்த ஊருன்னு நமக்கு? தூத்துக்குடி தாளமுத்து நகர். தூத்துக்குடி தாளமுத்து நகர்ல இருந்து வந்திருக்காங்க. நம்ம எட்டயபுரம் ஆட்டு சந்தையில ஒரு கொடியாட்டுல வெள்ளாடு வாங்கியிருக்காங்க பாருங்க. வெள்ளை, பியூர் வெள்ளை, அழகான குட்டியா வாங்கியிருக்காங்க. சூப்பரா இருக்கு, ஜம்முன்னு இருக்கு. இது பல்லு போட தெரியுமா என்னாச்சு? பல்லு குட்டி பத்தி பல்லு எதுவும் போட்டு தெரியுமா? பல்லு போடல. அப்ப எல்லாம் குட்டியா தான் இருக்கும். ஒரு வருஷம் அழகான குட்டியா வாங்கிருங்க. எவ்வளவு சொன்னாங்க, எவ்வளவு வாங்கினீங்க? 14 ரூபா சொன்னாங்க. 13 ரூபாய்க்கு முடிச்சிருக்கீங்க. உங்களுக்கு ரேட்டு அனுசரிச்சு வந்தனால அந்த 13 ரூபாய்க்கு முடிச்சிருக்கீங்க. அழகான குட்டியா வாங்கியிருக்காங்க. சூப்பரா இருக்கு. பல்லு போடாத இளம் குட்டியா வாங்கியிருக்காங்க. சூப்பரா இருக்கு, ஜம்முன்னு. நம்ம எட்டயபுரம் கொடியாட்டுல வெள்ளாடு வாங்கியிருக்காங்க. அதாவது பியூர் வெள்ளாடு வந்து அழகா இருக்கு பாக்குறதுக்கு. சார் நம்ம தூத்துக்குடி எட்டயபுரத்துல ஒரு ஆடு வாங்கியிருக்காங்க பாருங்க. செங்கலல்ல கொடியாடு, 8000 கொடியாடு வாங்கியிருக்காங்க. அழகான 10 கிலோ மேல இருக்கும். இப்ப அழகான குட்டியை பாருங்க. நம்ம எட்டயபுரம் சந்தையில. சார் எந்த ஊர் சார்? நமக்கு வேம்பார். நம்ம வேம்பார்ல இருந்து வந்திருக்காங்க. நம்ம பேர் சார்? ராமநாதன் சார். வந்து வேம்பார்ல இருந்து ராமநாதன் சார் வந்து எட்டயபுரம் ஆட்டு சந்தையில ஒரு கொடியாடு வாங்கியிருக்காங்க பாருங்க. அழகான கொடியாடுல செவ்வலை கலர் வாங்கியிருக்காங்க. பல்லு எதுவும் போடுங்க தெரியுமா சார்? அதெல்லாம் தெரியாது. பல்லு தெரியாது. பல்லு போடாத குட்டி தான். பல்லு போடாத குட்டி தான். இளம் குட்டியா வாங்கிருக்கீங்க. ஒரு 8 மாச குட்டியா இருக்குது. நம்ம அண்ணாஜி வந்து நம்ம சேமலை பக்கத்துல என்ன ஊருக்குன்னு? ஆராய்ச்சிப்பட்டியில இருந்து வந்திருக்காரு.
நம்ம எட்டியாபுரம் ஆட்டு சந்தையில ஒரு ஆடு வாங்கியிருக்கேன். என்ன எட்டியாபுரம் அது சென குட்டி மட்டும் குட்டி இல்ல வெறும் ஆடு மட்டும் தான். ஆமா அப்ப செனையா சென சொல்லியிருக்காங்க. ஆமா குட்டி இல்லைன்னா செனையா தான் இருக்கும். எவ்வளவு சொன்னாங்க, எவ்வளவு வாங்கினீங்கன்னு? 23 சொல்லிருக்காங்க. 23 சொன்னாங்க. 17க்கு வாங்கிருக்கீங்க. இப்ப அப்ப இது எத்தனாவது ஈத்தா இருக்கும்? 2வது ஈத்தா இருக்கும் அப்படிங்க. அப்புறம் பல்லு 2 பல் போட்டுக்கும். 4 பல்லு ஆடு. பேருன்னு ஐயாத்துறை. அழகான குட்டி கருங்கடா, சுத்தமான கருங்கடா வாங்கியிருக்காங்க பாருங்க. சுத்தமான கருங்கடா அழகான குட்டி வாங்கியிருக்காரு. நம்ம கோவில்பேட்டில இருந்து அண்ணன், உங்க பேருன்னு? தர்மான் வாங்கியிருக்காங்க பாருங்க. அழகான நம்ம கோவில்பேட்டில இருந்து தர்மான் வாங்கியிருக்காரு. நம்ம எட்டியாபுரம் ஆட்டு சந்தையில கொடியாட்டுல கருங்கடா வாங்கியிருக்காரு. கருங்கடா பாருங்க, அழகான குட்டியா இருக்கு. சூப்பரான குட்டியா வாங்கியிருக்காரு. என்ன எவ்வளவு சொன்னாங்க, எவ்வளவு வாங்கினாங்க? வாங்கிருக்கீங்க? 18 ரூபா சொன்னாங்க. ஆமா 18 ரூபாய்க்கு சொன்னாங்க. நீங்க எவ்வளவு சொன்னீங்க? 13 ரூபாய்க்கு முடிச்சிருக்கீங்க. அழகான குட்டியா வாங்கியிருக்காரு. குறுக்குச்சலப்பத்துல கீழே செய்தலை அண்ணன் வந்து நம்ம கீழே செய்தலை குறுக்குச்சல பக்கத்துல இருந்து கீழே செய்தல இருந்து வந்திருக்காங்க. நம்ம எட்டியாபுரம் ஆட்டு சந்தையில எட்டியாபுரம் கொடியாடுல கருங்கடா வாங்கியிருக்காங்க. அப்புறம் கருஞ்சவலை வாங்கியிருக்காங்க. பல்லு போட்டுக்கானே இதுல? ரெண்டுமே 2 பல்லு இருக்கும். ரெண்டுமே 2 பல்லு. 43,000 சொன்னாங்க. 33,000 ரூபாய்க்கு அழகா உங்க ரேட்டு கட்டுப்படியான ரேட்ல வந்தனால வாங்கிருக்கீங்க. அழகா இருக்கு. சும்மா சூப்பரா ஜம்முன்னு இளங்குட்டியா பாருங்க. 2 பல்லு கடா தேடி பிடிச்சு வாங்கணும். ஒரு கருஞ்சவலை வாங்கிருக்கீங்க. ஜோடி 33 ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க. ஆமா நம்ம குறுக்குச்சாலை பக்கத்துல கீழே செய்தலை ஊர்ல இருந்து வந்திருக்காங்க. அண்ணன் பேர் என்னாச்சு? பேரும் அவங்க அண்ணன் பேரு பாரதி. அவங்க வாங்கிட்டு போறவங்க பாண்டி. ஆமா அண்ணாச்சி நம்ம வெம்பக்கோட்டையில இருந்து. அண்ணாச்சி பேர் என்ன? பேருன்னு மாரியப்பன் வந்து நம்ம வெம்பக்கோட்டையில இருந்து வந்திருக்காங்க. நம்ம எட்டியாபுரம் ஆட்டு சந்தையில கொடியாடு வாங்கியிருக்காங்க. கொடியாடுல வெள்ளாடு வாங்கியிருக்காங்க. லேசா கொஞ்சம் கீழே இருக்குன்னு நினைச்சு பாப்பா. லேசா பிடிச்சுக்கோங்க. அழகான குட்டி பாருங்க. சூப்பரான குட்டி வாங்கியிருக்கீங்க. வளர்க்கறதுக்கு வாங்கியிருக்கீங்க. ஆமா என்ன பேருன்னு? மாரியப்பன். நம்ம மாரியப்பன் வாங்கியிருக்காரு பாருங்க. மாரியப்பன் 2 கிடாமரி வாங்கியிருக்காங்க. அழகா குட்டியா வாங்கியிருக்கீங்க. கொடியாட்டுல வெள்ளாடு வாங்கியிருக்காங்க. வெள்ளை சூப்பரா இருக்கு. எவ்வளவு சொன்னாங்க, எவ்வளவு வாங்கினீங்க? 11 ரூபாய்க்கு வாங்கினீங்க. எவ்வளவு சொன்னாங்க? 15 ரூபா சொன்னாங்க. 11 ரூபாய்க்கு முடிச்சிருக்கீங்க. ரேட்டு வந்து கட்டுப்படி ஆனதுனால அந்த ரேட்ல வாங்கிருக்கீங்க. ஆமா மாரியப்பன் நம்ம கோட்ல இருந்து வந்திருக்கேன். எட்டியாபுரம் ஆட்டு சந்தையில கொடியாட்டுல வெள்ளாடு வாங்கியிருக்கேன். அழகான குட்டி. ஒரு 3 மாசம் இருக்குமா? இதுல 4 மாசம் இருக்குமா? அதான் 3 மாசம் குட்டி. சூப்பரா இருக்கு. வளர்க்கறதுக்காக வாங்கிருக்கீங்க. லிங்கம்பட்டி இருந்து. அப்ப ஏற்கனவே ஆடு வளர்க்குறீங்கல்ல? ஆடு வளர்க்குறாங்க லிங்கம்பட்டில இருந்து. ஆடு எவ்வளவு சொன்னாங்க, எவ்வளவு வாங்கினீங்க? 11 ரூபா சொன்னாங்க. 1500 ரூபா குறைச்சி 9500 வாங்கியிருக்காங்க. அழகான குட்டியா வாங்கியிருக்கீங்க. நம்ம ஆடு வாங்கியிருக்கீங்க. தம்பி பேரு என்ன பேரு? பொன்ராஜ் தம்பி. நம்ம எட்டியாபுரம் ஆட்டு சந்தையில ஒரு நம்ம கொடியாடு வாங்கியிருக்காரு. ஆடு வாங்கியிருக்காரு. இது ஈத்து எதுவும் போட்டிருக்கான்? ஈத்து எதுவும் போட்டு தெரியுமா? சென்னையா இருக்கு. ஆமா தலையத்தா வாங்கியிருக்காங்க. இது வரைக்கும் ஆடு ஈத்து இல்ல, இளம் ஆடா வாங்கியிருக்காங்க. இளங்குட்டி. ஆமா சூப்பரான சொல்லி 11 ரூபாய்க்கு சொல்லி 9500 ரூபாய்க்கு முடிச்சிருக்காங்க. ஒரு 1500 ரூபாய் கம்மி பண்ணி அவங்க ரேட்டு கட்டுப்படியான ரேட்ல வாங்கியிருக்காரு. நம்ம பொன்ராஜ் தம்பி லிங்கம்பட்டில இருந்து. நான் வந்து சார் நமக்கு எந்த ஊர் சார்? நமக்கு எங்க இருந்து வந்திருக்கீங்க? எந்த ஊர் சார்? நமக்கு புதுக்கோட்டையில இருந்து வந்திருக்காங்க. நம்ம சார் வந்து இங்க புதியம்புத்தூர் பக்கத்துல புதுக்கோட்டையில இருந்து சார் வந்திருக்காங்க. பாருங்க நம்ம எட்டியாபுரம் ஆட்டு சந்தையில எட்டியாபுரம் கொடியாடு கடா வாங்கியிருக்காங்க. அழகான கடா, சூப்பரான கடா மாதிரி வாங்கியிருக்காங்க. முகேஷ் சார் வாங்கியிருக்காங்க. அழகான குட்டியா வாங்கியிருக்காங்க. எட்டியாபுரம் ஆட்டு சந்தையில கொடியாடு வாங்கியிருக்கேன். சார் இது எவ்வளவு சொன்னாங்க, எவ்வளவு வாங்குறீங்க? 25 ரூபா சொன்னாங்க. நீங்க எவ்வளவு வாங்கினீங்க? 20 ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க. அதாவது அவங்க ரேட்டு 25 ரூபா சொல்லி 20 ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு. அவங்க ரேட்டு கட்டுப்படியானால அந்த ரேட்ல வாங்கியிருக்காங்க. அழகான குட்டி. பல்லு எதுவும் போட்டுதான் தெரியும் சார்? 2 பல்லு ஆடுங்க. அழகான குட்டியா இருக்கு. பாக்குறதுக்கு ஜம்முன் இருக்கு. கோவிலுக்காக பாக்குறதுக்காக என்னன்னு திருவிழா கோவிலுக்காக வாங்கியிருக்காங்க. அழகான குட்டியா வாங்கியிருக்காங்க. ஒரு எவ்வளவு இடம் இருக்கும் என்ன சார் தெரியுமா? 25 கிலோ அப்படிங்கிறாங்க. அழகான குட்டி. அப்ப 25 கிலோனா வந்து உங்களுக்கு அந்த ரேட்டு வந்து ஒருத்தா இருக்கு. ஆமா அழகான குட்டி. அவங்களுக்கு வந்து அந்த ரேட்டு இந்த வாங்கின விலைக்கு அந்த ஆடு வந்து மதிப்பு இருக்கு அப்படிங்கிறாங்க. அழகான நம்ம முகேஷ் புதுக்கோட்டையில இருந்து நம்ம எட்டியாபுரம் ஆட்டு சந்தையில கெட்டாமரி நல்ல எட்டியாபுரம் கொடியாடு வாங்கியிருக்காரு. அழகான குட்டியா இருக்குங்க. ஜம்முன் இருக்குங்க. அண்ணன் பாருங்க சிவாசில இருந்து நம்ம எட்டியாபுரம் சந்தையில ஒரு கெடா வாங்கியிருக்காங்க. எட்டியாபுரம் கொடியாடு வாங்கியிருக்காரு. பெரிய கெடா வாங்கியிருக்காரு. எல்லாம் ஜம்முன் இருக்கு பாருங்க. அழகான குட்டியா இருக்கு. என்ன எவ்வளவு சொன்னாங்கன்னா எவ்வளவு வாங்கினீங்கன்னு? 22 ரூபா சொன்னாங்க. ஆமா 22 ரூபா சொன்னாங்க. 18,500 முடிச்சிருக்கீங்க. உங்களுக்கு ரேட்டு வந்து அனுசரிச்சு வந்தனால அந்த ரேட்டு முடிச்சிருக்கீங்க. அங்க பேருன்னு
அழகுமுத்து நம்ம சிவகாசிலிருந்து பாருங்க அழகான குட்டியா வாங்கியிருக்காங்க. கெடாமரி இது வளர்க்கறதுக்கு வாங்கிருக்கீங்களா திருவிழாக்குன்னு கோவிலுக்கா? ஆமா கோவிலுக்காக வாங்கியிருக்காங்க. அழகான குட்டி பாருங்க சூப்பரா இருக்கு. ஆடு எவ்வளவு இடம் இருக்குன்னு தெரியுமாண்ணே உங்களுக்கு? இருக்கும். அதாவது உங்களுக்கு நீங்க அந்த ரேட்டு வாங்கின ரேட்டுக்கு ஆடு வந்து கரெக்டா சரியா இருக்கு. அந்த மதிப்பு வந்து சரியா இருக்கு. அவரு அந்த என்ன விலைக்கு வாங்கினாலும் அந்த விலைக்கு அந்த ஆடு வந்து மதிப்பு சரியா இருக்கு அப்படிங்கிறாங்க. வீட்டுல ஆடு எது வளர்க்குறீங்களாண்ணே? சரி முன்னாடி வளர்த்துருக்கீங்க அதனால ஆடை பத்தி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. பல்லு எதுவும் போட்டுக்கானே? பல்லு போட்டிருக்கு. 2 பல்லு வர 4 பல்லு? 4 பல்லு போடுவோம். 4 பல்லு கிடா அழகான கிடா வாங்கியிருக்காரு நம்ம எட்டயபுரம் கொடியாட்டுல. இதுக்கு ஆடு இதுக்கு சந்தைக்கு இது முன்னாடி வந்து வாங்கிருக்கீங்களானே? அப்படியா திருவேங்கட சந்தைக்கு வந்து வாங்கியிருக்காரு. நம்ம எட்டயபுரம் சந்தைக்கு தான் முதல்ல வந்து ஆடு வாங்கிருக்கீங்க. அழகா இருக்கு பாருங்க. சரி நம்ம கோவில்பட்டி செவக்காடு கோவில்பட்டி சிவகாடுல இருந்து உங்க பேரு என்ன பேருனோ? பாண்டி என்ன நம்ம எட்டயபுரம் சந்தையில ஒரு கருங்கடா வாங்கியிருக்காங்க பாருங்க. அழகான குட்டியா வாங்கியிருக்காங்க. நம்ம கொடியாட்டு குட்டியில கருங்கடா வந்து அவ்வளவு சீக்கிரத்துல அமையாது. அவர் வந்து தேடி பிடிச்சு கோவிலுக்காக வாங்கியிருக்காரு. அழகான குட்டியா இருக்கு பாருங்க. இளங்குட்டியா இருக்கு. இது பல்லு எதுவும் போட்டுக்கான்னு தெரியுமா? 2 பல்லு ஆடுனா ஒரு வயசு இருக்கும். அழகான குட்டி வாங்கியிருக்காங்க. எவ்வளவு விலைக்கு சொன்னாங்கன்னு என்ன விலைக்கு வாங்கினீங்க? 18,000. ஆமா 18 ரூபா 18,000 ரூபாய் சொன்னாங்க. 15,000 ரூபாய்க்கு முடிச்சிருக்கீங்க. அவங்களுக்கு ரேட்டு கட்டுப்படியான ரேட்ல வந்ததுனால அந்த ரேட்டு வச்சிருக்காங்க. இளங்குட்டியா வாங்கியிருக்காங்க. வீட்டுல எதுவும் ஆடு வளர்க்கீங்களா? மாடு இருக்கு. மாடு வளர்க்குறாங்க. ஆடை பத்தி அவங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கு. இது இடம்லாம் எந்த அளவுக்கு வருமோ? வாங்கின விலைக்கு இருக்குமா? சரியா இருக்குமா? ரைட்டா இருக்குமா? 14 கிலோ. 14 கிலோ. அப்ப அந்த இடைக்கு அந்த காசு ஆமா கோயிலுக்கு போறதுனால மதிப்பு வைக்கல அவரு. கருங்கடா மொத்தத்துல அந்த கருங்கடா வந்து கோவிலுக்காக தான் வாங்குவாங்க. அது அவ்வளவு சீக்கிரத்துல கிடைக்காது. கருங்குட்டி கருத்த குட்டிங்க. கருங்கடா சூப்பரா இருக்கு. அழகான குட்டி. அண்ணன் வந்து என்ன பேரு சொன்னீங்க? முத்துப்பாண்டியன் நம்ம கோவில்பட்டி சிவகாடுல இருந்து எட்டயபுரம் மாட்டு சந்தையில ஒரு கொடியாடு வாங்கியிருக்காரு. அழகான கொடியாட்டுல கருங்கடா வாங்கியிருக்காரு. அழகான குட்டியா இருக்கு பாருங்க. நம்ம ஆர்ஆர் நகர் நம்ம விருதுநகர் போற வழியில ஆர்ஆர் நகர் சிமெண்ட் ஃபேக்டரி முக்குரோடு பிடுங்க. ஆமா அங்கிருந்து வந்திருக்காங்க அண்ணாச்சி. நம்ம எட்டயபுரம் சந்தையில ஒரு கொடியாட்டு கடால வெள்ளாடு பியூர் வெள்ளைங்க. அழகான வெள்ளாடு அழகான குட்டியா வாங்கியிருக்காங்க பாருங்க. அண்ணாச்சி பேர் என்ன பேருன்னு? கருப்பசாமி வந்து நம்ம ஆர்ஆர் நகர்ல இருந்து ஒரு கொடியாடு வாங்கியிருக்காரு நம்ம எட்டயபுரம் சந்தையில. எவ்வளவு வாங்கினீங்க? 22 வாங்கிருக்கீங்க. அவங்க எவ்வளவு சொன்னாங்க? 25 சொன்னாங்க. 22க்கு முடிச்சிருக்கேன். உங்களுக்கு இது நம்ம எட்டயபுரம் மாட்டு சந்தைங்க பாருங்க. இன்னைக்கு சனிக்கிழமை வெள்ளாட்டு சந்தை. இன்னைக்கு 28/3/2026 வெள்ளாட்டு சந்தை எட்டயபுரம் ஆட்டு சந்தை. நம்ம ஆட்டு சந்தையில மையப்பகுதியில நிற்கும். சந்தை நல்லா அருமையா போய்கிட்டு இருக்கு. வாங்கிருக்கீங்களா? வாங்க பாருங்க. நம்ம எட்டயபுரம் ஆட்டு சந்தையில வாங்கிருக்கீங்க. எவ்வளவுக்கு வாங்கினீங்க? என்ன விலைக்கு சொன்னாங்க? என்ன விலைக்கு வாங்கினீங்க? என்ன 3 சேர்ந்து 22 ரூபாய்க்கு. அதாவது 3 கிடாமரி பாருங்க. எல்லாமே 3 பொன்மரி. அழகான பொன்மரி வாங்கிருக்கீங்க. 3 சேர்ந்து 22க்கு வாங்கிருக்கீங்க. எவ்வளவு சொன்னாங்க? 25 ரூபாய் சொன்னாங்க. 22 ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க. 3 பெண்மரி வளர்க்கறதுக்காக வாங்கிருக்கீங்க. வளர்க்கறதுக்காக வாங்கிருக்காங்க. அழகான குட்டி. எந்த ஊருன்னா பேனாக்கு? கோரைப்பள்ளம் அந்த ஊர்ல இருந்து வந்திருக்காரு. நம்ம பாருங்க எட்டயபுரம் ஆட்டு சந்தையில 3 பெண்மரி வாங்கியிருக்காங்க பாருங்க. அழகான குட்டி. எல்லாமே ஒரு 3 மாசம் இருக்குமா? 6-7 மாசம் குட்டி பாருங்க. அழகான குட்டி வாங்கிருக்கு. ஆமா அப்ப கிடா வாங்கிருச்சு. அது ஒண்ணும் கிடா வாங்கல. ஆமா பாருங்க. நமக்கு எந்த ஊர் இருந்துச்சு? நமக்கு இங்க புதுக்கோட்டை. இந்த புதுக்கோட்டையா தொண்டைமான் புதுக்கோட்டை. தஞ்சாவூர் பக்கத்துல புதுக்கோட்டையில இருந்து அண்ணா வந்திருக்காங்க பாருங்க. நம்ம எட்டயபுரம் ஆட்டு சந்தையில 2 ஆடு வாங்கிருக்கீங்க. கொடியாடு. அப்படியா? குட்டி மட்டும் வாங்கி ஏற்கனவே ஆடு வாங்கிருக்கீங்க. 50 குட்டி வாங்கிட்டாங்க. இங்க வந்து குட்டி வளர்ப்புக்காக 2 குட்டி வாங்கணும்னு சொல்லி மீண்டும் வாங்கியிருக்காங்க பாருங்க. அழகான குட்டி 2 குட்டி வாங்கியிருக்காங்க. இது 1 மாசம் 2 மாசம் இருக்குமானே? 60 நாள். அதான் 2 மாசம் குட்டி பாருங்க. சூப்பரா இருக்கு. 2 குட்டி எவ்வளவு வாங்குனீங்க? 6,800. எவ்வளவு சொன்னாங்க? 10 ரூபாய்க்கு மேல சொன்னாங்க. அவர் 6,800க்கு வாங்கியிருக்காரு. ரேட்டு வந்து அனுசரிச்சதுனால வந்ததுனால அவர் 6,800. பேருன்னு
முருகேசன் வந்து நம்ம புதுக்கோட்டையில இருந்து தஞ்சாவூர் பக்கத்துல புதுக்கோட்டையில இருந்து நம்ம எட்டயபுரம் ஆடு சந்தையில வந்து 2 கொடியாடு குட்டி வாங்கியிருக்காரு. ஏற்கனவே அவர் 50 ஆடு இன்னைக்கு வாங்கியிருக்காரு. அதோட சேர்ந்து இந்த குட்டியும் வளர்க்கறதுக்காக வாங்கியிருக்காங்க. சூப்பரான குட்டிங்கண்ணே. ஒரு 2 மாசம் குட்டிங்க, 2 குட்டி வாங்கியிருக்காரு. பேர் என்னஜி? என் பேர் ஐயாச்சாமி. ஐயாச்சாமி. ஆமா, நமக்கு எந்த ஊருன்னு? தலவாரம் பக்கத்து புத்தூர். ஆமா, தலவாபுரம் பக்கத்துல புத்தூர். ஆமா, அது நம்ம மேற்கு தொடர்ச்சி மலை, அதாவது மேற்க அங்க இருந்து வந்திருக்காங்க. நம்ம எட்டயபுரம் ஆடு சந்தைக்கு வந்திருக்கீங்க. ஆடு எத்தனை ஆடு வாங்குறீங்க? 2 கிடாய். பெரிய கிடா 45,000, 1 30,000. ஒரு கிடா வந்து 45,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. இன்னொரு கிடா 30,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. பெரிய கிடாவா வாங்கியிருக்கீங்க. எத்தனை கிடா வாங்கியிருக்கீங்க அஞ்சு? இப்ப 2 வாங்கியிருக்கேன், இன்னும் 15 வாங்க. இல்ல வேற உள்ள இன்னும் கிடா மாதிரி எல்லாம் தெரியும். அதுல குறாலா கிடக்கு. குறால். ஆமா, அதாவது ஆடுகளா இருக்கும். வேற ஆளுக்கு குறால் வளர்ப்புக்காக வாங்கியிருக்காங்க. குறால் பெண்ணாடா. ஆமா, குறால் பெண்ணாதான். கிடா மாதிரி தான், எல்லாமே கிடா மாதிரி தான். அப்ப கிடா மாதிரினா அது வந்து கொடியாடு. கொடியாடு எட்டயபுரம் கொடியாடு வாங்கியிருக்காரு. நம்ம தலவாபுரத்துல இருந்து அண்ணாஜி என்ன சொன்னீங்க பேரு? தலவாபுரம் ஐயாச்சாமி அண்ணாஜி. நம்ம எட்டயபுரம் ஆடு சந்தையில பெரிய கிடாவா வாங்கியிருக்காரு அண்ணாஜி. 45,000 ரூபாய்க்கு எட்டயபுரம் கொடியாடுங்க. பாருங்க, ஜம்முன்னு பெரிய கிடா. நம்ம அண்ணாஜி ஒரு கிடா கொண்டு வந்திருக்காங்க. சூப்பரான கிடா, ஜம்முன்னு பாருங்க. கொடியாட்டு கிடா, ஒரிஜினல் எட்டயபுரம் கொடியாட்டு கிடா கொண்டு வந்திருக்காரு அண்ணாஜி. இது எந்த ஒரு கிடா ஆடுங்க? கிடா விளாத்திக்குளம் இருந்து அண்ணாச்சி பேரு சின்ராஜ் அண்ணாச்சி கொண்டு வந்திருக்காரு. விளாத்திக்குளத்துல இருந்து பாருங்க, சூப்பரான எட்டயபுரம் கொடியாட்டு கிடா கொண்டு வந்திருக்காரு. அருமையான கிடாவா இருக்கு இது. ஆமா, விலை என்ன சொல்றீங்க? விலை எதுவும் சொல்றீங்களா? கேள்வி எதுவும் கேக்குறாங்களா? கேக்குறாங்க. கொஞ்சம் கூட கொஞ்சம் வந்தா ரேட் வந்து அனுசரிச்சு கொடுக்கலாம். ஆமா, அருமையான கடை. பல்லு எதுவும் போட்டுருக்கா? பல்லு எதுவும் போட்டிருக்கான்? பல்லு போட்டா அப்ப இளங்குட்டி. ஆமா, அதான் இளமரி, ரொம்ப இளமரி. எட்டயபுரம் ஒரிஜினல் நாட்டு கொடியாடு குட்டி கொண்டு வந்திருக்காரு. ஆமா, கொடியாட்டு குட்டி, எட்டயபுரம் ஒரிஜினல் கொடியாட்டு குட்டி கொண்டு வந்திருக்காரு. அண்ணாச்சி பேர் என்ன சொன்னீங்க? சின்ராஜ் என்ன விளாத்திக்குளத்துல இருந்து கொண்டு வந்திருக்காரு. பாருங்க, சூப்பரான கடா இருக்கு, அருமையான கடா, இளங்குட்டிங்க. பாருங்க, நம்ம எட்டயபுரம் ஆட்டு சந்தை கிட்டாங்க. பெரிய கிட்டா, சூப்பரான கடா. ஆடுன்னா ஆடு பாருங்க, இந்த மாதிரி இருக்கு பாருங்க. பக்கத்துல போக முடியலங்க, துருன்னு இருக்கு பாருங்க. நம்மள வேடிக்கை பாருங்க, அழகா இருக்கு பாருங்க. 2 கிட்டாங்க. கொடியாட்டு கிடால பாருங்க, சூப்பரா இருக்கு பாருங்க, அழகான கிட்டா. அப்புறம் வெள்ளை மர கிடாங்க, சூப்பரா இருக்கு. என்ன ரேட்டு என்ன எதுன்னு விவரம் தெரியல. பக்கத்துல ஆட்டு உரிமையாளர் இல்ல. அழகான கிடாவா இருக்குங்க பாருங்க, சூப்பரான கடா, ஜம்முன்னு இருக்குங்க பாருங்க. பெரிய கிட்டாவா, வெள்ளை மர கடா. அப்புறம் சிம்பூர் கடா அப்படிங்க பாருங்க. அது ஒரு இடத்துல இது இல்லைங்க, நிக்க மாட்டேங்குது. சூப்பரா இருக்கு, ஜம்முன்னு 2 கிடாங்க. அழகான கிடாவா இருக்கு பாருங்க. பாருங்க, நம்ம அண்ணாச்சி தூத்துக்குடி வியாபாரி அண்ணாச்சி பாருங்க, இளங்குட்டிகளா கொண்டு வந்திருக்காங்க. அண்ணாச்சி கொண்டு வந்திருக்காரு, இளங்குட்டிகளா கொண்டு வந்திருக்காரு பாருங்க. சூப்பரான குட்டிகள். ஒரு மாசம் 2 மாசம் குட்டி இளங்குட்டிகளா கொண்டு இருக்கு. 3 மாசம் குட்டி பாருங்க. இதுல பெண்மரி இருக்கு, கிடாமரி இருக்கு. எல்லாமே கிடாமரியா பெண்மரியா அண்ணாச்சி? 2 இருக்கு. அதான் பொட்டக்குடி இருக்கு. ஜோடி 10 ரூபா 9 ரூபா அந்த மாதிரி ரேட்ல இருக்கு. ரேட் அனுசரிச்சு. ஆமா, அண்ணாச்சி வந்து அண்ணாச்சி வந்து விலை கட்டுப்படியான கொடுக்கலாம் அப்படிங்கிறாங்க. நம்ம தூத்துக்குடி அண்ணாச்சி வியாபாரி எட்டயபுரம் ஆட்டு சந்தையில வந்து கிராமரி கொண்டு வந்திருக்காரு. அண்ணாச்சி எவ்வளவு கொண்டு வந்தீங்க? எவ்வளவுதான் கொண்டு வந்தீங்களா? 30 குட்டி கொண்டு வந்தீங்க. ஆமா, வேலை வியாபாரம் ஆயிடுச்சு. அப்ப இன்னைக்கு வியாபாரம் வரல. அண்ணன் பேர் என்ன பேர்? கண்ணன் அண்ணன். நம்ம தூத்துக்குடி அண்ணன் வந்து கண்ணன். நம்ம எட்டயபுரம் ஆட்டு சந்தையில பாருங்க 30 குட்டி கொண்டு வந்திருக்காரு. இல்ல வியாபாரம் ஆச்சு. கொஞ்சம் ஒரு 10 குட்டி மட்டும் வைக்காரு. 6-7 குட்டி இருக்கு. அருமையான ஒரு ரேட்டு, அதுவும் ரேட்டு கட்டுப்படியான கொடுத்துருவாங்க அப்படிங்கிறாங்க. ஆமா, எல்லா ரேட்டும் இருக்கு, தர குட்டியை பொறுத்து இருக்கு. பாருங்க, நம்ம எட்டயபுரம் ஆட்டு சந்தையில ஆடு வாங்கியிருக்காங்க. கொடியாடு, ஒரிஜினல் கொடியாடு, நாட்டு கொடியாடு வாங்கியிருக்காங்க. அழகான குட்டி, அழகான பெரிய கிடாவா வாங்கியிருக்காங்க பாருங்க. சூப்பரான கிடா பாருங்க, அதாவது கொடியாட்டு கிடா. நம்ம 2 ஜோடி, ஒரு ஜோடி 35,000. அதாவது ஒரு கிடா வந்து 35,000 ரூபாய்க்கு. என்ன விலை சொன்னாங்கன்னா என்ன விலைக்கு வாங்கினீங்க? ஆமா, அதாவது பெரிய கிடா வந்து 40 ரூபா சொன்னாங்க. 35,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கீங்க. அழகான கிடாவா இருக்கு, பெரிய கொடியாட்டு கிடா. எந்த ஊருக்கு போகுதுன்னே இளையசந்தல். நம்ம எட்டயபுரம் ஆட்டு சந்தையில வாங்கி இளையசந்தல் கொண்டு போறாங்க. பெரிய கடாங்க பாருங்க, அழகா இருக்கு, ஜம்முன்னு இருக்கு. 35,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. இது பல்லு சேர்ந்தாடா, பல்லு போட்டிருக்கானே.
இல்ல பல்லு சேர்ந்த பல்லு போட்டுக்கா 4 பல்லு கடாங்க. ஒரு 2 வயசு தான் இருக்கும். அருமையா வளர்த்துருக்காங்க பாருங்க. சும்மா சூப்பரா இருக்கு, ஜம்முன்னு இருக்கு. 4 பல்லு கிட்டா 4 பல்லு வளர்த்த கூட. அதான் ஜம்முன்னு வளர்த்துருக்காங்க, அழகா இருக்கு. சும்மா சூப்பரா இருக்கு பாருங்க. ஒரு 2 வயசுக்குள்ள இருக்கும். வளர்க்குறது வாங்கி பாருங்க. என்னன்னு கிடா இருக்கு கோவிலுக்காக வாங்கிட்டு பாருங்க. 2 கிடாவும் அப்படிதானே. அழகான கிடா பாருங்க, சூப்பரான கிடா. இந்த கிடா எவ்வளவு வாங்கினேன்னு இது சீனி வெள்ளை கிடால 34 ரூபாய் சொல்லியிருக்காங்க. 30 ரூபாய்க்கு வாங்கியிருக்கீங்க. அருமையான கிடாவா இருக்கு. பின்ன உள்ள ஒரு ஆடு இருக்கு. அப்புறம் இங்கே ஒரு ஆடு வச்சிருக்காங்க. ஆடு வந்து வளர்க்கறதுக்காக வாங்கியிருக்காங்க. சூப்பரா இருக்கு. எல்லாமே நம்ம இளையசந்தல் எட்டியாபுரம் ஆட்டு சந்தையில வாங்கி இளையசந்தல் கொண்டு போறாங்க பாருங்க. சூப்பரான கிடாங்க, அருமையான கிடா. நம்ம முக்குட்டு மலையில இருந்து மதன் என்ன கொண்டு வந்திருக்காரு. 2 பெண்மரி கொண்டு வந்திருக்காரு. 2 ஆடு, அதாவது நம்ம கொடி ஆடு கொண்டு வந்திருக்காருன்னு. அழகா குட்டி கிடாக்கள்லாம் கொண்டு வந்து வித்துட்டீங்க. என்ன இல்ல கிடாலாம் கொடுத்துட்டீங்க. இது ஆடு எவ்வளவு சொல்றீங்க? என்ன இதுல சொல்றீங்களா? 24 ரூபா சொல்றேன். 24 ரூபா சொல்ல. கேள்வி எது கேக்குறாங்களா? கீழே கேக்குறேன். சரி, கொஞ்சம் கூட 22 ரூபா வந்தா கொடுக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஆடு கிடாவெல்லாம் வித்துட்டீங்களா? என்ன எத்தனை கொண்டு வந்தீங்களா? 5 கிடா வித்துட்டீங்க. வியாபாரம் எப்படி இருந்தது இன்னைக்கு? இன்னைக்கு வியாபாரம் பரவாயில்ல அப்படிங்கிறாங்க பாருங்க. பங்குனி ஊத்துறதுக்கு வியாபாரம் பரவாயில்ல அப்படிங்கிறாங்க. அழகா இருக்கு பாருங்க. பாருங்க பாருங்க, கருங்கடா கொண்டு வந்துருக்காரு பாருங்க. அழகான கருங்கடா கொண்டு வந்து, பெரிய கடாவா கொண்டு வந்துருக்காரு பாருங்க. கருங்கடா சூப்பரான கடாங்க, பெரிய கடாவா கொண்டு வந்துருக்காரு. நம்ம எட்டியாபுரம் ஆட்டு சந்தைக்கு, எட்டியாபுரம் கொடியாட்டுல கருத்த குட்டி கருங்கடா கொண்டு வந்துருக்காரு பாருங்க. 4 இருந்து. என்ன பேருனே? முருகேசன் கொண்டு வந்துருக்காரு. இதெல்லாம் எதுவும் சொல்றீங்க? சொன்னீங்களா? 22 ரூபா சொல்றீங்க. ஏதாவது கேள்வி கேட்கறாங்களா? 18 ரூபாய் கேட்கறாங்க. கொஞ்சம் கூட வந்து அனுசரிச்சு வந்து கொடுக்கலாம். ஆமா, அருமையான கடை. பல்லு எதுவும் போட்டுக்கணாச்சு. பல்லு எது 4 பல்லு கடா. ஒரு 1.5 வயசு 2 வயசு இருக்கும், அவ்வளவுதான். சூப்பரான கடா வந்திருக்கு பாருங்க. அருமையான குட்டி, அழகா இருக்கு பாருங்க. சூப்பரா இருக்கு. நம்ம கருத்த கடைங்க, கருங்குட்டி. இடம் எவ்வளவு இருக்குன்னு நினைச்சு? இடம் எவ்வளவு இருக்கும்? ஒரு வரும். அப்ப காசு ஒருத்தான அந்த வாங்கின விலைக்கு சரியாக இருக்கும். ஆமா, வரல. அந்த இடைக்கு தக்கன அந்த ரேட் வரல அப்படிங்கிறாரு. அருமையான இருக்கு. கொஞ்சம் கூட வந்து ரேட்டு அனுசரிச்சு இருந்தா கொடுக்கலாம் அப்படிங்கிறாங்க பாருங்க. நம்ம கோவில்பட்டி பக்கத்துல ஆவணத்துல இருந்து கிராமத்துல இருந்து வந்திருக்காங்க பாருங்க. அழகான குட்டி பெண்மரி கொண்டு வந்திருக்காங்க. ஒரு கிடா. இது கிடா குட்டி ஆடு கிடாவா பெண்மரியா? குட்டி இது கிடா குட்டி பாருங்க. ஒரு பெண்மரியும் ஒரு கிடா குட்டி கொண்டு வந்திருக்காங்க ஆவணத்து கிராமத்துல இருந்து. சூப்பரான அண்ணன் பேருனே சமுத்திரம் கொண்டு வந்திருக்காரு. என்ன எவ்வளவு சொல்றீங்க? விலை எதுவும் சொல்றீங்களா? 19 ரூபா சொல்றாங்க. கேள்வி எதுவும் கேட்கறாங்களா? கேள்வி கேட்டுக்காங்க. 15 வரைக்கும் கேட்கறாங்க. கூட கொஞ்சம் தான் கொடுக்கலாம். கூட ஒரு 1000 ரூபாய் 500 வந்தா கொடுக்கலாம் அப்படிங்கிறாங்க. அழகான குட்டியா வந்திருக்காரு. நம்ம ஆவலந்தத்துல இருந்து அண்ணன் வந்து ஒரு பெண் ஆடும் ஒரு பெண்மரி கொண்டு வந்திருக்காரு. ஆடு ஒரு கிடாமரி கொண்டு வந்திருக்காரு பாருங்க. ஜம்முன்னு ஆடுங்க. கேட்டா இப்படி இருக்குன்னு பாருங்க. ஜம்முன்னு பெரிய கிடாவா கொண்டு வந்திருக்காரு பாருங்க. நம்ம எட்டியாபுரம் ஆட்டு சந்தையில கொடியாட்டு கிடாங்க. அழகான கிடாவா இருக்கு. ஆனா இது எந்த ஒரு ஆடுனே? இது மீன்துள்ளி மேற்க. ஆமா, கழுமலைக்கு மேற்க. அண்ணன் வந்து மீன்துள்ளி கழுமலை பக்கம், அந்த மலையாளம் பக்கம். மலையாளம் பக்கத்துல மீன்துள்ளி இருந்து கொண்டு வந்திருக்காரு. எட்டியாபுரம் ஆட்டு சந்தைக்கு பெரிய கிடாவா கொண்டு வந்திருக்காரு. நம்ம கொடியாட்டு கூட கடை கொண்டு வந்திருக்காரு பாருங்க. அழகான கிடாவா கொண்டு வந்திருக்காரு. இது எவ்வளவு சொன்னீங்கன்னு? சரி, 35 ரூபா சொல்றீங்க. எவ்வளவு கேள்வி எது கேட்கறாங்களா? 26 கேட்கறாங்க. கூட வந்து அனுசரிச்சு வந்து கொடுக்கலாம். 30 ரூபா வந்து கொடுக்கலாம் அப்படிங்கிறாங்க பாருங்க. அழகான கிடா. பல்லு சேர்ந்துருக்கானே, பல்லு போட்டுக்கானே, பல்லு சேர்ந்த கிடா. அழகான கிடா. அப்போ ஒரு என்ன வயசு இருக்கு? அது ஒரு 3 வயசு இருக்குமா? 3 வயசு கிடா. அருமையான கிடா வந்திருக்காரு பாருங்க. நம்ம மீன் துள்ளில இருந்து அந்த பேருனே நேரு என்ன கொண்டு வந்திருக்காரு பாருங்க. அழகான கிடாவை கொண்டு வந்திருக்காரு. ஜம்முன்னு இருக்கு பாருங்க. பல்லு சேர்ந்த ஆடு அப்படிங்கிறாங்க. இது இடம் எவ்வளவு இருக்குன்னு? இடம் ஆமா, அதாவது இடம் வந்து 40 கிலோ இருக்கு அப்படிங்கிறாங்க. அருமையான கடா வந்திருக்காரு. இது கொடியாட்டு கடா அண்ணனே? ஆமா, ஒரிஜினல் கொடியாட்டு கடா கொண்டு வந்திருக்காரு. நம்ம மீன் துளி வந்து நேரு என்ன கொண்டு வந்திருக்காரு. அழகான கடாவா இருக்கு.